கிட்டத்தட்ட மொத்தம் 47 பேர் தானே. 30 பேர் எங்கிட்ட போயிட்டாங்கன்னா ஒரு 17 பேர் தான் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருந்தாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி நம்மள்ட்ட சரண்டர் தான் ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் முக்கியமான தலைவர்கள் அங்கெல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு முடிவு எடுத்தாங்க. எடப்பாடி தரப்பு டிஃபெண்ட் பண்ணது இதெல்லாம் வந்து சிவி சண்முகம் வேலுமணி தரப்பு எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு முதலமைச்சருக்கு ஆதரவு இருக்கிறோம் அதிமுக சார்பாக. பெரும்பான்மை வாக்குக்கு முதல் நாளே விஜய் என்ன பண்ணிடுறாரு, சிவி சண்முகம் வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு ஆதாயத்தை தேடி முதல்வர் ஒரு இடத்துக்கு போறாரு. கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஃப்ளோ டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதல்வர் ஒரு தரப்பை மட்டும் போய் பார்க்குறதுங்கிறது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை. விஜயே எவிடன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. வேலுமணி அண்டு சிவி சண்முகம் தரப்பு மந்திரிகள் ஆகினாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் எவிடன்ஸு. விஜய் போய் பார்த்தது, அதன் தொடர்ச்சியாக அவங்க ஃப்ளோ டெஸ்ட்டில் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணது, அதன் பிறகு அவங்களுக்கு மந்திரி கிடைக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அது 25 எம்எல்ஏக்களுடைய தலைக்கு கத்தி தான். இந்த முடிவு தவறு, செல்லாது. இதை கழக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம். பொதுச்செயலாளர் உட்கார்ந்துருக்கிறாருங்க, அவர் எழுத்து ஓட்டு போட்டு நிற்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. பக்கத்துல இருந்து இவங்க ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் எந்த பொறுப்பும் இல்லை அவங்களுக்கு. கொறடான்னு சொல்லக்கூடிய பொதுச்செயலாளர் நியமிக்கப்பட்ட கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய உத்தரவை மீறி அவங்க ஓட்டு போடுறாங்க. கொறடா என்ற முறையிலே சொன்ன உத்தரவின் அடிப்படையில் இந்த தீர்மானத்திற்கு எதிராக அவர்கள் வாக்களித்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அவர்கள் வகித்து வருகின்ற கட்சி பதவிகளிலே இருந்து இன்றைக்கு அவர்களை அண்ணன் எடப்பாடி அவர்கள் விடுவித்திருக்கிறார். வேலுமணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒரு 3 மாசத்துலயே 6 மாசத்துக்குள்ள காங்கிரஸை கழட்டி முழு ஆளா நம்ம கொண்டாந்துருவோம், அப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம் விஜய்னு அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. பதவி வெறி, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. ஏற்கனவே 5 வருஷமா எதிர்கட்சியா இருந்துட்டாங்க. ஈதமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நுழைந்திருப்பவர் ஈதமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். முக்கியம் சார், அஇஅதிமுகவினுடைய அலுவலகத்தில் நேற்று இரவு முதல் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. இன்று காலையில் சிவி சண்முகம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட தகவல், நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அஇஅதிமுகவினுடைய தொண்டர்கள் தான் அப்படின்னு நாங்கள் நிரூபிச்சுட்டு தான் நாங்கள் வருவோம், நாங்கள் அசாதாரண சூழ்நிலைலாம் ஈடுபட மாட்டோம், எங்களை கோவிலாக மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இபிஎஸ் தரப்புலையும் சரி, சிவி சண்முகம் தரப்புலையும் சரி, இருதரப்பும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களை சந்தித்து இன்னைக்கு முறையிட்டிருப்பதாகவும் நம்ம செய்திகளில் பார்க்குறோம். என்ன ஃபர்தராக லீகலான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறாங்க, என்ன போய் கொண்டிருக்கிறது அஇஅதிமுகவில்? இல்லை, இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்படியே சைலண்ட் ஆயிடுவார், பயந்துருவார், சரண்டர் ஆயிடுவார் அப்படின்னு வேலுமணி அண்டு சிவி சண்முகம் தரப்பு நினச்சாங்க. அப்படி தான் நினச்சாங்க. காரணம்னா ஒரு 30 பேர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆகி போயிட்டாங்க, வேறு மாதிரி முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று. அவங்க கிட்டத்தட்ட மொத்தம் 47 பேர் தானே. 30 பேர் எங்கிட்ட போயிட்டாங்கன்னா ஒரு 17 பேர் தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஆதரவாக இருந்தாங்க. ஸோ எடப்பாடி பழனிசாமி நம்மள்ட்ட சரண்டர் தான் ஆகணும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் முக்கியமான தலைவர்கள் அங்கெல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு முடிவு எடுத்தாங்க. பட் ஆனால் எதிர்பார்க்காத விஷயமா பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு 5 பேர் அங்கேருந்து திருப்பி வர்றேன். பட் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் எதை பற்றி கவலைப்படலை, பரவாயில்ல பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சட்டமன்றத்தில் நடந்துக்கிட்ட முறைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபாநாயகர்கிட்ட எடப்பாடி தரப்பு டிஃபெண்ட் பண்ணது, இதெல்லாம் சிவி சண்முகம் வேலுமணி தரப்பு எதிர்பார்க்கவில்லை. அதுதான் இது முக்கியமான விஷயமா பார்க்கணும். பட் அடுத்தடுத்த விஷயமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லீகலாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஸ்ட்ராங் ஆகிட்டதா ஒரு தகவல் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் ஃப்ராக்ஷனாக பிரித்தாங்க, ரைட்டு, இல்லைன்னு சொல்லலை. அவங்க ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் பெரும்பான்மை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் அவங்க நடந்துக்கிட்ட முறைகள் அது சரியாக இல்லை. காரணம் என்ன, சட்டமன்ற பெரும்பான்மை வாக்குக்கு முதல் நாளே விஜய் என்ன பண்ணிடுறாரு, சிவி சண்முகம் வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு ஆதாயத்தை தேடி முதல்வர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. கட்சி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு.
கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஒரு இடத்துல இருக்கிறாரு, ஒரு பெரும்பான்மையான வைங்களேன், பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு வாக்கெடுப்புக்காக ஃப்ளோ டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதல்வர் ஒரு தரப்பை மட்டும் போய் பார்க்குறதுங்கிறது ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை. இப்போ சிக்கல் வந்து விஜய்க்கும் அந்த எவிடன்ஸு அவரே விஜயே வந்து எவிடன்ஸை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு எடப்பாடி தரப்பு சொல்கிறாங்க. நீங்கள் கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படிங்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா, யாரோருக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்தின் அடிப்படையில் ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வேற ஒருத்தருக்கு ஆதரவு தெரிவிப்பது தான் கட்சித்தாவல் தடை சட்டம். ஒன்று அதாவது என்ன 1/3 32 பேராக இருந்திருந்தாங்கன்னா லீகலாக இந்த விஷயத்தில் யாருமே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. பெரும்பான்மை அப்படின்னு ஆகிடும். அதிமுக உறுப்பினர்கள் 47 பேரில் 32 பேர் பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் விஜயை சப்போர்ட் பண்ணுறதுனால இதில் லீகல் இஷ்யூவே கிடையாது. பட் 30ன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் 25 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 22 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல், சட்ட சிக்கல் ஆயிடுச்சு. சரி, பெரும்பான்மையாக இல்லை 25 பேர் தான் இருக்கிறாங்கன்னு விஜய் கொஞ்சம் சுதாரிச்சுருக்கலாம். அவர் என்ன பண்ணிட்டாரு, எது வேணாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக சிவி சண்முகம் வீட்டுக்கு போனது இன்றைக்கி எடப்பாடி தரப்புக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக போயிடுச்சு. அதை வந்து பதிவு பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில். ஒரு சில உறுப்பினர்களை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போய் பார்த்தது தவறு, இது குதிரை பேரத்துக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத லீகலாக சொல்லிட்டாங்க. பட் இவங்க வந்து சட்டசபையில் சபாநாயகர்கிட்ட கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. எப்பயுமே சபாநாயகர் அவர் எப்பயுமே ஆதரவாக தானே இருப்பார். நீங்கள் அவர் தாவேக்கா தரப்பிலான சபாநாயகர், இவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்கறது தாவேக்காவுக்கு. அப்படி பட்சத்தில் அவர் நடவடிக்கை எடுக்க மாட்டார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் கோர்ட்டுக்கு போகும்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவங்க போகும்போது கோர்ட்டில் சில விஷயங்கள் வந்து தெரியும். நீங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ரைட்டு, பொதுச் செயலாளருடைய எந்த அனுமதி இல்லை, கொறடாவை உத்தரவை மீறி நீங்கள் பண்ணுறீங்க. அது இல்லாமல் உங்கள் தரப்பு 32 இருந்தால் பரவாயில்ல, இல்லை 25 பேர் தான் இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பட்சத்தில் ஆதாயம் கிடைக்கும், அதாவது மந்திரியாக போயிட்டீங்கன்னா இன்னும் சிக்கல் அவங்களுக்கு. வேலுமணி அண்டு சிவி சண்முகம் தரப்பு மந்திரிகள் ஆகினாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும் எவிடன்ஸு. விஜய் போய் பார்த்தது, அதன் தொடர்ச்சியாக அவங்க வந்து ஃப்ளோ டெஸ்ட்டில் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணது, அதன் பிறகு அவங்களுக்கு மந்திரி கிடைக்கிறது. ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அது 25 எம்எல்ஏக்களுடைய தலைக்கு கத்தி தான் அப்படிங்கிறது தான் நம்ம. அந்த 25 பேர் தாவேக்காவுடைய அமைச்சரவையில் பங்கு பெற்று அப்படி ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய பதவி, மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஈவி இறக்கமின்றி அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அடுத்தடுத்த ஃபர்தர் ஆக்ஷன்ஸில் ஈடுபடுவார். இப்போ அவங்க வந்து வெளியில இருந்து ஆதரவுங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்றைய தினம் அந்த இல்லை அதான் நேற்று வெளியில இருந்து ஆதரவு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க சட்டசபையில். இப்போ சேஃபர் ஜோன்ல தான் இருக்காங்களா? ஏன்னா இபிஎஸ் அவர்களுமே அவங்க தரப்புலையுமே தெளிவாக சொல்லலை, நாங்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து பாய்ச்சுவோம், அது அவங்க மேலே அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து தெளிவாக நாங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக இதுவரைக்கும் இபிஎஸ் வந்து இது வரைக்கும் பெருசாக சொல்லலை. அவங்களும் ஒரு சமரச போக்குக்கோ ஒரு மெல்லிய குரல்ல தான் அவங்க இல்லையா? அப்படி இருந்திருந்தா ஏன் அவங்க மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறாரு, கட்சி பதவி நீக்கிறது வேற. ஆமாம், ஆனால் இப்போ அவங்க வந்து அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் பொதுச் செயலாளர் உட்காந்துருக்கிறாருங்க, அவர் வந்து எழுத்து ஓட்டு போட்டு நிற்கிறாங்க, உட்காந்துருக்காங்க, பக்கத்துலேருந்து இவங்க ஆதரவு தெரிவிக்கும் பட்சத்தில் எந்த பொறுப்பும் இல்லை அவங்களுக்கு. கொறடான்னு சொல்லக்கூடிய பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட கொறடா யார்? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அவருடைய உத்தரவை மீறி அவங்க ஓட்டு போடுறாங்க. ஏற்கனவே இது சம்பந்தமாக சிஎம் போய் பார்க்குறாரு, வீட்டில் போய் பார்க்குறாரு. சிஎம் இவங்க போய் பார்த்துருந்தா வேற, அதுக்கு என்ன வாலண்டியராக போய் பார்க்குறாரு. சார் நீங்கள் மந்திரி ஆகணும் இல்லைங்க, ஒரு வேளை ஒரு பெரிய பணம் பட்டுவாடா அவங்களுக்கு இருந்துச்சுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏற்கனவே லீமா ரோஸ் மேலே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சந்திப்பில் லீமா ரோஸ் இருந்தாங்க, கையை முடிஞ்சு விஜயோட கையை முடிஞ்சு முத்தம் கொடுத்தவங்க அவங்க.
ஓகே. அங்கே புரியுதுங்களா? ம். ஸோ லீமராசு இருந்தாங்க. லீமராசன் அவங்களுடைய அவங்க மூலமாக தான் பணம் பெரிய லெவலில் பணம் எல்லாத்துக்கும் போணுச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு அடுத்தடுத்து இது எல்லாமே வந்து எவிடன்ஸ் ஆகிடுது. திரைமறைவாளர் எல்லா ப்ரெஸ்ஸும் பார்க்குது. இப்போ விஜய் வந்து யாருக்கும் தெரியாமல் போய் பார்த்தாரு கூறப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இல்லையே, அவர் சொல்லிட்டு போறார். சார் இப்போ இவங்க பதவி ஆசைக்காக வந்தாங்க, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். திட்டமிட்டே இவங்களை என்கரேஜ் பண்ணி வாங்க இப்படி உடைச்சிட்டு ஃபிராக்ஷனா வாங்கன்னு சொல்லி விஜய் தான் தூண்டினாரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். அதுதான் சொல்றேன் நான். ஒரு சிஎம் அதாவது பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடினா பரவாயில்ல, பதவி ஏற்றுட்டாரு. அவங்க நாங்கள் வந்து இது டிவிகேக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆதரவு தெரிவித்தால் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு பொதுச்செயலாளர் சொல்லிட்டார். இது எல்லாமே நடந்திருக்குனால அவர் போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் அடுத்த நாள் தான் ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சிஎம் போய் பார்க்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா இல்லையா? ஒரு முதல்வர் சாதாரண உறுப்பினர்கள், அவங்க நிர்வாகிகள் பெரிய லெவலில் பெரிய லெவல் நிர்வாகிகளும் கிடையாது. அவைத்தலைவர் வேறு இல்லை, பொதுச்செயலாளர் வேற ஒருத்தர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், இவங்களும் கூட அங்கே இல்லை. அவங்க எல்லாமே அமைப்பு செயலாளர்கள், நிர்வாகிகள், அவ்வளோதான். அதில் தலைமை நிலை செயலாளராக இருக்கார் யார்? வேலுமணி மட்டும்தான் இருக்கார். மாநில பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கார் அவர். இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் போய் ஏன் பார்க்கணும்? இது ஒரு பெரிய சிக்கல். அது விஜய்க்கு சிக்கல்ன்றேன். ஏற்கனவே அந்த இவருக்கு ஜோசியருக்கு ஒரு பதவி கொடுத்து சிக்கல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த கட்டமாக சிவி சண்முகத்துக்கு வீட்டுக்கு போனது இன்றைக்கி ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். கோர்ட்டு பதில் கேட்கும்ல. ஒரு முதல்வர் எதுக்காக போய் பார்க்குறாரு? ஒருவேளை சிவி சண்முகத்தை மட்டும் பார்த்துருந்தாருன்னா அவங்க பழைய நட்பாக இருக்கலாம், இல்லை வேற எந்த காரணம். பெஞ்சாப் வந்து எம்எல்ஏஸ் அங்கே இருக்கும்போது அவங்கள போய் பார்க்குறாரு. அப்போ என்ன உத்தரவாதம் கொடுத்துட்டு வந்தார்? இல்லை சார், இப்போ இத்தனை ஆண்டு கால பாரம்பரியம் கொண்ட ஒரு அஇஅதிமுகங்கிற கட்சி நேற்று துவங்கப்பட்ட தாவேக்கா ஒரு சட்டன் பூண்டில் ஒரு ஆட்சிக்கு வராங்க, மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்றுக்கிறோம். விஜய்க்கு அவ்வளவு தூரம் எப்படி வந்து ஒரு துணிவு வந்தது? ஒரு இவ்வளோ பெரிய பாரம்பரிய கட்சியை நம்ம உடைச்சி நம்ம மிஸ்கைட் பண்ணுறது தான். இல்லை அவ யார் இயக்குறது? இல்லை உடைக்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஆதவார்ஜுன் தான். நீங்கள் சிவி சண்முகமும் அண்டு வேலுமணியும் டைரெக்டாக யார் லீமா ரோஸ் மூலியமாக ஆதவார்ஜுனை கையில் எடுக்கிறாங்க. ஓகே. நீங்கள் லீமா ரோஸ் வந்து கோயம்புத்தூர் மார்டின் ஃபேமிலி, அவங்க மார்டின் ஒய்ஃபு கோயம்புத்தூரில் ஆல்ரெடி வேலுமணிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. வேலுமணி தான் ஏடிஎம்கே கொண்டாடுறாரு. அவரை தான் சொல்லி தான் லால்குடியில் சீட்டு கிடைக்கிது அவங்களுக்கு. ஸோ ஜெயிச்சுறாங்க. அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க விசுவாசத்தை காட்டணும்ல. தான் மருமகனுக்கு லைன் எடுத்து கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அவங்க ஆதவார்ஜுன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் ஆதவார்ஜுன் தான் சொல்கிறாரு, அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க, நம்மளுக்கு அவசியம் வேணும். நீங்கள் வந்து காங்கிரஸு விசிகா கம்யூனிஸ்ட்லாம் என்றைக்குனாலும் சரியாக இருக்காது. ஸோ நம்ம அதனால் ஏடிஎம்கேல ஒரு கிட்டத்தட்ட 30 பேர் வர்றேன்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு விஜய்க்கு வந்து இந்த லீகல் விஷயங்கள்லாம் தெரியாது, சட்ட சிக்கல் தெரியாதுல்ல. இல்லை நம்ம வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கலான்னு பார்த்துருந்தாருன்னா நன்றி சொல்ல போனார்னு இருந்திருக்கலாம். நீங்கள் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி அவர் போகிறதுங்கிறது தான் இன்றைக்கி வேறு மாதிரி முதல்வர் பதவியை வைத்து அவங்களுக்கு ஏதோ ஆதாயம் கொடுக்கறதுக்காக போகிறார் அவர் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு அலுவலகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது தனிநபருடைய வீடு. அது ஒரு அதிமுக அலுவலகம் இல்லைங்க. ஒரு 6 மாதமாக அவங்க தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. நான் ஆஃபீஸில் போய் அவங்கள பார்த்தேன்னு சேர்க்கலாம், ஆதரவு கேட்டேன்னு கூட சொல்லலாம். பட் இல்லை, இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு. இபிஎஸ் தினம் சட்டமன்றத்துக்கு நடந்து முடிஞ்ச பிறகு வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். இது எங்கள் கட்சியில் இப்போது தொடர்ந்து சோதனைகள் வந்து கொண்டு இருக்கு, இது வந்து உங்கள் கட்சிக்கு நாளைக்கு வராது அப்படின்லாம் நினைக்காதீங்க, நாளைக்கு உங்கள் கட்சிக்கும் இதெல்லாம் ஏற்படலாம், உங்கள் கட்சியிலே பிளவு ஏற்படலாம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசினார். கொஞ்சம் காட்டமாக உணர்வுபூர்வமான சில வார்த்தைகள் விட்டார் வெளியே. அது என்ன குறிப்பிட விரும்புகிறாரு? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள். இதில் மேட்ரு அதுதான். அதில் வந்து தாவேக்கா தரப்பில் 7 மந்திரிகள் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு வாரிய தலைவர்களுக்கான நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் தான் அவங்க வர்றாங்க. அதாவது இந்த எஸ்பி வேலுமணி தர. ஆமாம், 40 பேருனா 40 பேருக்கு மந்திரி கொடுக்க முடியாது. ஸோ 7 பேருக்கு தர்றாங்க.
மீதி எவ்வளோ வருதுன்னு வச்சுங்களேன். 30 பேர் வந்தாங்க, 7 பேர்னா 23 பேர், ஒரு 15 பேருக்கு நாங்கள் வாரியம் பண்ணி தர்றோம்னு ஒரு அஷூரன்ஸோட அடிப்படையில் தான் அவங்க வெளியே வர்றாங்க. சாதாரணமெல்லாம் வெளியே வரல. ஸோ இது சி வி சண்முகம் அவரோட பேட்டிகளே நமக்கு தெரிய வந்துச்சு. நாங்கள் என்ன பதவிக்கு ஆசைப்படாமல் நம்ம வந்து போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியே அவர் வந்து சில விஷயங்கள் பேசியிருந்தார். சி வி சண்முகம் நேற்று அது கொடுத்த பேட்டிகள்லாம் பார்த்தோம். அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகுலேருந்து அவர் வந்து ஒரே ஒரு செயல் தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீக்கம் நீக்கம் நீக்கம், யாராக இருந்தாலும் நீக்கம், அரவணைப்பு கிடையாது. நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிழை செஞ்சார், யாரை நம்ம பிரதமர்னு சொல்கிறது, நான் யார் பேச்சும் கேட்கல, பிஜேபியோட கூட்டணி வைக்கல. பிறகு 2026 அவரே போய் பிஜேபியோட கூட்டணி வச்சார். சரி, தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா நம்ம ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம், அதை ஒழுங்காக கொடுத்துருந்தா அவங்க கூட்டணியில் இருந்திருப்பாங்க, நாங்களாம் அதை எதிர்பார்த்தோம், அதையும் அவர் பண்ணலை. இப்படி எல்லாமே அவர் வந்து அவர் கட்சிக்கு நேற்று இந்த கேள்வி இந்த விஷயங்களுக்கெல்லாம் பதில் கேபி முனுசாமியோட அறிக்கையை பார்த்தீங்கன்னா தெரியும். பதவி வெறி, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. ஏற்கனவே 5 வருஷமா எதிர்கட்சியாக இருந்துட்டாங்க. புரியுதுங்களா? ஏங்க இவ்வளோ சொல்கிற சி வி சண்முகத்துக்கு எம்பி எப்படி கொடுத்தாங்க? எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்தாரு. தோத்துட்டாரு, இல்லை சரியாக இருக்காது அப்படின்னு. அப்போ ஜெயக்குமாருக்கு கடுமையான வருத்தம் அப்போ. ஏன்னா அவர் நம்மளும் தான் இருக்கோம், சி வி சண்முகம் மட்டும் கொடுக்குறாங்களேன்னு வருத்தம். ஸோ இதெல்லாமே சொல்லிகிட்டே இருக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். ஒரு விஷயம் எடப்பாடி தரப்பில் இந்த விளக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் அவர் கேட்டவுடனே அவருக்கு தோத்த உடனே அவருக்கு எம்பி கொடுத்தோம். எம்பியாக இருக்கிறப்பே மயிலத்தில் நின்னார், இப்போ ஜெயிச்சிட்டாரு, அதை ரிசைன் பண்ணுறாரு. இதில் என்ன நோக்கத்தில் அவர் பண்ணார்? தனக்கு ஒரு பதவி இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ இப்போ நம்ம எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது. இன்னும் 5 வருஷம் எதிர்கட்சியெல்லாம் சரியாக இருக்காது, நம்மளுக்கு ஒரு பதவிக்கு ரெடி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கிட்டது உண்மைக்கு நீங்கள் திருமாவளவன் விஷயத்தில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவர் முதல்வர் ஆகிறோங்கிறப்போ நீங்கள் ஒத்துக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இல்லை நான் சிஎம் ஆகணும்னாரு. அப்போ ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அவங்களுக்கு இந்த வருத்தம், எடப்பாடி பழனிசாமி கெடுத்து விட்டாரு நம்மளை. உடனே அடுத்த லைன் எடுக்கிறாங்க. அப்போ இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ ஒரு கேள்வி, இவங்களுடைய ஒரே குறிக்கோள் ஒரு குறுகிய குறிக்கோளா? அமைச்சரவையில் நம்ம எப்படியாவது இடம் பெற்றணும். அது திருமாவளவன் முதலமைச்சரோ இல்லை இபிஎஸ் முதலமைச்சரோ அல்லது விஜய் முதலமைச்சரோ யாரா வேணா இருந்துட்டு போங்க, நாங்க அமைச்சரவையில் எங்களுக்கு ஒரு இலாக்கால நாங்க அமைச்சர் பதவியில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறுகிய நோக்கம் மட்டும்தான் சி வி சண்முகம் தரப்புக்கு இருக்குன்னு எடுத்துக்கணுமா? அதுதான் உண்மை. சரி, அதுதான் நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி வராரு, டிஎம்கே சப்போர்ட்டுங்கிறப்போ ஒரு சரியா இல்லை, பிரச்சனை ஆகுது. ரைட், ஒரு பொதுவாளை போடுவோம், ஒரு தலித முதலமைச்சர் அவரை போட்டு அவருக்கு கொண்டாடுறாங்க. இவங்கெல்லாம் ஒத்துட்டாங்க. திமுக வெளியிலேருந்து ஆதரவு. திமுக சொல்லிடுச்சு எங்களுக்கு மந்திரி சபையில் வேண்டாம், நீங்க எல்லாம் இருந்தீங்கன்னு சொல்றப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீங்கள் டெப்டி சிஎம் ஆகிக்கங்கன்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எனக்கு ஒத்துக்க மாட்டேன், எனக்கு சிஎம்னா கொடுங்கன்றார் அவர். இந்த கான்ட்ரவர்சி தான் பெருசாகி இவங்களுக்கு என்னென்னா மந்திரின்னு கிட்டத்தட்ட 2 நாளாக வாழ்ந்துட்டாங்க. சரி, கிட்டத்தட்ட திரும்ப சிஎம் ஆகுறாரு, நம்மெல்லாம் மந்திரின்னு ஒரு கனவுல இருந்துட்டாங்க. ஆனால் திரு சி சண்முகம் அதை அட்ரஸ் பண்ண விதம் பார்த்தீர்களா? ஒரு விளிம்பு நிலை தலைவர், ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவர் ஒருவர் முதல்வர் ஆவதை தடுத்து விட்டார் இபிஎஸ் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும். வைக்கும் திமுக தலைவர்களுக்கும் தெரியும், தாவேக்காவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். இது நல்ல விஷயம். இது திருமாவுக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுட்டு. அதனால இது பெரிய சீரியஸாக எடுத்துக்க முடியாது. தலித் தலைவர்கள்ங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி வேண்டான்னு சொன்னாரா என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ இந்த பதவி மோகத்தில் அடுத்தடுத்த விஷயங்களை அவசரப்பட்டாங்க. இதில் விஜயும் சிக்கியில் மாட்டியிருக்கிறார். நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக சிக்கல். அவருக்கு ஏற்கனவே கரூர் சம்பவம் ஒன்று ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதே மாதிரி காமராஜ் மேட்ரு ஒன்று அப்படியே நிற்கிது. கிண்டியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, அப்படியே நிற்கிது. புரியுதுங்களா? இது 3வது சிக்கல். கோர்ட்டுக்கு இவங்க அதிமுக போகும் பட்சத்தில் முதல்வர் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார், சில உத்தரவாதம் கொடுத்த அடிப்படையில் தான் அவங்க ஃப்ளோ டெஸ்ட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 நாள் கழித்து மந்திரியாக வராங்க அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்தால் பெரிய சிக்கல் விஜய்க்கு. அதனால் என்ன செய்ய போகிறாரு? ஒருவேளை மந்திரி சபைங்கிறத ஒரு 3 மாதம் ஆகட்டும், இந்த லீகல் இஷ்யூஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்புறம் பண்ணிக்கலான்னு கூட நினைக்கலாம். இல்லை விடுங்க பார்க்கலாம் அப்படின்னு விஜய் ஒரு அசாத்திய தைரியத்தில் பண்ணால் அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ ஃபர்தராக எப்படி மூவ் பண்ணுவார் 3 இபிஎஸ்? இப்போது சபாநாயகர்கிட்ட முறையிட்டு இருக்கிறாரு.
இவங்களும் முறையிட்டு இருக்கிறாங்க. சபாநாயகர் நிச்சயமா விஜய் அரசினுடைய பிரதிநிதியாக தான் அவர் செயல்படுவார். ஏன்னா கடந்த இப்போ நேற்று தினம் நடந்த செயல்பாடுகளை வச்சு பார்க்கும்போதே அவர் அப்பட்டமாக பயாஸாக நடந்தார். வேலுமணியை பேச விட்டுருக்க கூடாது அப்படின்லாம் அவர் மேலே விமர்சனம் வந்துச்சு. இப்போ திரு இபிஎஸ் அடுத்தபடியாக கோர்ட்டை நாடுவாரா? ஆமாம், கோர்ட்டுக்கு போகிறாரா? இல்லை, ஆமாம்மா. நீங்கள் சபாநாயகர்கிட்ட கேட்குறாங்க, சபாநாயகர் அந்த விதத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கோர்ட்டுக்கு போவாங்க. அதிலெல்லாம் மாற்றம் இல்லை. இந்த விஷயத்தில் ஒரு பெரிய மேஜர் ரோல் பண்ண வேண்டிய ஒருத்தர் அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். யார்? பிஜேபி இந்த விஷயத்தில் அப்படியே சைலண்ட்டாக இருந்து பார்த்துட்ருக்கு. அதுக்கு நம்மளுக்கு கிடைச்ச சில தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, வேலுமணி என்ன சொல்கிறாரு, நான் உள்ளே போந்து விஜய்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் காங்கிரஸை கழட்டி விடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணித்தரேன். பிஜேபிட்ட சில ப்ராமிஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் நான் போகிறேன், போய் காங்கிரஸை கழட்டிடுவோம். இப்போ நேற்றுலேருந்து காங்கிரஸ்ல இருந்து ஒரு எதிர்ப்பு குரல்லாம் வருது. அதுதான் நான் சொல்கிறேன், நீங்கள் காங்கிரஸை கழட்டிடணும்னு நினைக்கிறாங்க. பிஜேபி ஒரு ஆப்ஷனை கூட கொடுத்துருக்கலாம். ஓகே, வேலுமணி அதான் அவங்க ஸ்பெக்டேட்டராக இருக்குது பிஜேபி இந்த இஷ்யூவில். விஜய் பவர் ஆகக்கூடாதுங்கிறதுல பிஜேபி தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த இஷ்யூவில் நல்லா பார்த்தீங்கன்னா குதிரை பேரம் விஷயத்தில் கண்டுக்கவே இல்லை. கவர்னர் தான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறாரு, ஆனால் அந்த ஆப்ஷன் எடுக்கவே இல்லை, அப்படியே இருக்குது, பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ வேலுமணி உடைச்சிட்டு போய் ஜோசப் விஜய் எப்படி சப்போர்ட் பண்ணுறது பிஜேபி ரசிக்கும்? இல்லை, வேலுமணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நான் போய் ஒரு 3 மாதத்துலேயே 6 மாதத்துக்குள்ள காங்கிரஸை கழட்டி முழு ஆளாக நம்ம கொண்டாந்துருவோம், அப்புறம் நம்ம பயன்படுத்திக்கலாம் விஜய்ன்னு அவங்க ஒரே விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குமா? அடுத்தடுத்து நடக்கணும் அப்படின்னு பிஜேபி எதிர்பார்க்குது. என்ன நடக்கும் போது பார்ப்போம். நிச்சயமா சார். நேற்று தினம் நடந்த இந்த சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நடந்த சில அது எதிர்பாரா நிகழ்வுகள், அதை தொடர்ந்து இபிஎஸ் இன்று சபாநாயகர் சந்திச்சிருக்கிறார். அவர்கள் தரப்பு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதிர் தரப்பு சிவி சண்முகம் தரப்பிலும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக கோர்ட்டை நாட இருக்கிறாரா, நீதிமன்றத்தில் அது எவ்வாறு அது தீர்ப்பு வழங்கப்படும் என்பது போன்ற பல விஷயங்களை எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.